பிக் பாஸ் பாக்குறீங்களா? டே 1ல இருந்து கண்டிப்பா பாக்குறோம். கானா வினத்தை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். அதுக்கு முன்னாடி கானா பிக் பாஸ்ல கானா வினத்தை தவிர்த்து மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, யார் யாரெல்லாம் இவங்கள தேவையே இல்லை, எதுக்கு இவங்க பிக் பாஸ்குள்ள எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நம்மளுடைய கருத்தா என்ன இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். நம்ம பேர்ல ஞாபகம் அதாவது என்னன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் அவரோட பேரு. பட் நம்மால் தான் வினோத் தான் வந்து தர்பூசை அப்படின்ற மாதிரி பேரே வச்சாங்க. அதுதான் இப்போ தர்பூஸ் நட்சத்திரம் தான் கூப்பிடுறாங்களே அவங்க. சொல்லுங்கண்ணே. தர்பீஸ் வந்து என்னன்னா, நம்ம எந்த ரூம்ல போனாலுமே எதுக்கு பாரு வந்து வினோத் வினோத் வினோத்ன்றாரு. யாரை பார்த்தாலும் வினோத்தா தான் இருக்குது. ஏன்னா வினோத்தை பார்த்தாலும் அவருக்கு பயம் எடுத்துன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த ரூம்ல பாத்ரூம் போனாலும் வினோத்தை, கிச்சன்ல போனாலும் வினோத்ன்றாரு. அப்ப என்னன்னா ஆனவனே யாரோ பேரை கூப்பிடுறதுக்கு பதில் எல்லாருக்குமே என்னுடைய நேமே கூப்பிடுறேன் வினோத்னு, அது சரியில்லை அப்படின்னாரு. இல்லை தர்பீஸ் அப்புறம் சொன்னோமே ஏதோ ஒரு யோகா பயிற்சி மாரி உக்காந்து நைட்ல வந்து யோகா மாதிரி பண்றது, இது மாதிரி இது பண்ணா அதுக்குள்ள அவங்களுக்குள்ள 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் டிராவல் ஆகி போகுது. போறப்ப வந்து அந்த பிக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வினோத் வந்து ரொம்ப ஃபங்கியா இல்ல, அவர் இல்லைன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல. ஆமா, அவரு இருக்கும் கூட வந்து டிராவல் ஆகுது ஆப்போசிட் கேரக்டர் தர்பீஸ். இந்த தர்பீஸுக்கு வினோத்துக்கு தான் டிராவல் ஆகி போயின்னு இருக்குது கண்டி. அதுக்கப்புறம் சப்போர்ட் கேரக்டர் ஒருத்தர் உள்ள வந்துட்டு போறாங்க. ஆனா வினோத் வந்து என்னன்னா ஒரு இயல்பான ஒரு எப்பயுமே இருக்கிற வந்து காமெடி பண்ற கேரக்டர். நேர்ல இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே. அது எப்பயுமே ஒரு ஜோக் அடிக்கிறதெல்லாம் எப்பயுமே ஒரு டைமிங் ஜோக்லாம் அண்ணன் பெரிய அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு பர்சன், தனிப்பட்ட முறையில வந்து நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பா பேசுவாரு, நல்லா பழகுவாரு. ஒரு ஒரு மனசுல பட்டுதான் பேசுறாப்புல. இயல்பா இருக்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சொல்லி இருக்கிறாப்புல. அண்ணன் கண்டிப்பா ஜெயிக்கணும். கானா சார்பா எல்லாருமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா ஜெயிப்பாரு. இன்னும் அடுத்தடுத்து அண்ணன் மேலும் வரணும்.